சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை. அதாவது நுண்ணுயிர்முறி மருந்துகள் சளி மற்றும் ஃப்ளூ நோய்க்கு எதிராக வேலை செய்வதில்லை. மயக்கமூட்டிகள் 1860 ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பிரித்தெடுத்தார். இதுதான் இப்போ போதைப் பொருளாக யூஸ் பண்ணுற கொகைன். கிருமிநாசினி டெட்டால் குளோரோசைலனோல் மற்றும் டெர்பன்கால் ஆகியவை சேர்ந்த கலவையாகும். அயோடின் டிங்க்சர் அயோடின் ப்ளஸ் 2 முதல் 3% ஆல்கஹால், நீர் கலந்த சோப்பு கரைசல், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் கரைசல்கள், எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகளாகும். இயற்கை ஆன்டிசெப்டிக் பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி. ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினிகள். வேறுபாடு: அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் கிருமிநாசினிகள் ஆகும். அனைத்து கிருமிநாசினிகளும் ஆன்டிசெப்டிக் அல்ல. ஆன்டிசெப்டிக் நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. கிருமிநாசினிகள் உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். ஆன்டிசெப்டிக் எடுத்துக்காட்டு தோல் அல்லது சளி. கிருமிநாசினிகள் எடுத்துக்காட்டு மேற்பரப்பு, ஆய்வக மேசை, தரைகள். மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அதாவது மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரியறதுனால மெழுகுவர்த்தி சுடர் உருவாகுது. வெப்பச்சலன கொள்கை என்ன சொல்லுதுன்னா, சுடர் மேலே எரியக்கூடிய காற்றின் அடர்த்தி சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் அது சுடர் எப்போதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அடர்த்தி கொள்கையின்படி அடர்த்தி கம்மியானது மேலே இருக்கும், அடர்த்தி அதிகமானது கீழே இருக்கும். அப்படிங்கிற பிரின்சிபல் படி அந்த தீ எரியும் போது காற்றின் அடர்த்தி தீ எரியிற இடத்துல குறைவாக இருக்கிறதுனால அது மேலமாக்க எரியுது. இதுதான் பிரின்சிபல். பல்வேறு எரிபொருட்களின் கலோரிஃபிக் மதிப்பு. எரிபொருள் கலோரிஃபிக் மதிப்பு kJ/kg. மாட்டுச்சாணம் 6000 to 8000. மரக்கட்டை 17000 to 22000. நிலக்கரி. மாட்டுச்சாணம் 6000 to 8000 kJ/kg. மரக்கட்டை 17000 to 22000 kJ/kg. நிலக்கரி 25000 to 33000 kJ/kg. பெட்ரோல் 45000 kJ/kg. மண்ணெண்ணெய் 45000 kJ/kg. டீசல் 4,50,000 kJ/kg. மீத்தேன் 5,00,000 kJ/kg. CNG கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் 50,000 kJ/kg. LPG லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் 55,000 kJ/kg. பயோகேஸ் எரிவாயு 35,000 to 40,000 kJ/kg. ஹைட்ரஜன் 1,50,000 kJ/kg. நெருப்பின் வகுப்புகள். 5 வகையான நெருப்பு வகுப்புகள்: வகுப்பு A, வகுப்பு B, வகுப்பு C, வகுப்பு D மற்றும் வகுப்பு E. வகுப்பு A மரம், காகிதம் மற்றும் துணி போன்ற எரியக்கூடிய திடப்பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு B பெட்ரோல், டர்பன்டைன் அல்லது பெயிண்ட் போன்ற எரியக்கூடிய திரவப் பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு C ஹைட்ரஜன், பியூட்டைன் அல்லது மீத்தேன் போன்ற எரியக்கூடிய வாயு பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு D எண்ணெயால் ஏற்படும் தீ. வகுப்பு E மின்சார தீ விபத்துக்கள், மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ. மின்சார நெருப்பு மின் உபகரணங்கள் மின்பொருள் அகற்றப்பட்டதும் நெருப்பு வகுப்பை மாற்றுகிறது.